Hello everyone. நாம பார்த்துட்டு இருக்கிறது IBPS PO Banking Examக்கான question paper. இது 2017 வருஷம் கேட்ட question paperங்க. இதுல நம்ம வரிசையா பார்த்துட்டு இருக்கிறது quantitative aptitude. So அதுல இன்னைக்கு இந்த question பார்க்கலாம். A bar graph is given below which shows two types of hats sold by seller A and seller B on 5 days. So graph நானே வரைஞ்சேன். Kindly bear with my poor drawing. So blue color இருக்கிறது sold by A, red color இருக்கிறது sold by B. சரிங்களா? So இன்னைக்கு இவ்வளோ குட்டியா பேக்ரவுண்ட் தெரியறது காரணம் அந்த ஸ்கேலிங்ஸ்க்காக தான் நான் அப்படி பண்ணியிருக்கேன். 5 யூனிட்ஸ் கேப் வச்சு வரைஞ்சிருக்கனால. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏ எவ்வளோ பார்த்துருக்காங்கன்னா மண்டே இது வந்து மண்டே 46, டியூஸ்டே வந்துட்டு 36, வெனஸ்டே வந்து 64, தேர்ஸ்டே 60, ஃப்ரைடே 56. பி எவ்வளோ வித்திருக்காருன்னா மண்டே வந்துட்டு 34, டியூஸ்டே 60, வெனஸ்டே 48, தேர்ஸ்டே 52, ஃப்ரைடே 40. ஸோ இந்த டேட்டா தான் இதை நான் எழுதிக்கலாம் நம்ம. ஸோ கிராஃபை பார்த்தே நம்ம ஆன்சர் பண்ண முடியாது. வி ரைட் டவுன், தென் ஒன்லி இட் வில் பி கிளியர். ஸோ டேஸ், தட் இஸ் மண்டே, Tuesday, Wednesday, Thursday and Friday. இது sold by A, sold by B. So Monday வந்துட்டு A எவ்வளோ வித்திருக்காருன்னா 46, Tuesday 36, Wednesday 64, Thursday 60, Friday 56. B எவ்வளோ வித்திருக்காங்கன்னா 34, 60, 48, 52 and 40. இப்போ ரெண்டு பேர் சேர்த்து எவ்வளோ வித்திருக்காங்க ஒரு நாள்ல அப்படின்ற டோட்டலி நான் போட்டுக்கலாம். மண்டே பார்த்தீங்கன்னா 46 plus 34 80, 36 60 96, 12 112, 60 52 again 112, 6 96. ஸோ இந்த டேட்டா போதுங்க. இந்த டோட்டல் வந்து அவசியப்பட்டுச்சுன்னா நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த டேட்டா போதும் இங்க கேட்டிருக்க கேள்விகளுக்கு. ஸோ கிராஃப்ல நம்ம இப்படி எடுத்து எழுதிக்கிறது நம்மளோட வேலையை கொஞ்சம் கம்மி பண்ணும். Okay, the total number of hats sold by A and B together on Wednesday எவ்வளோங்க is how much percentage more than the number of hats sold by A and B together on Thursday. இதுக்கு தாங்க டோட்டல் கண்டுபிடிக்கணும்னு நான் சொன்னேன். So total number of hats sold by A and B on Wednesday. Wednesday எவ்வளோ வித்திருக்காங்கன்னா 112. ஸோ அதே டோட்டல் நம்பர் ஆஃப் ஹேட்ஸ் சோல்டு பை A and B ஆன் டியூஸ்டே. செவ்வாய்க்கிழமை வந்துட்டு 96 வித்திருக்காங்க ரெண்டு பேரும் சேர்த்து. நம்மள என்ன கேட்கறாங்கன்னா ஹவு மச் பர்சன்டேஜ் மோர் அப்படிங்கிறாங்க. ஸோ டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு அது பர்சன்டேஜ் போனா போதுங்க. ரிக்வயர்டு பர்சன்டேஜ் எவ்வளோ அதிகம்ன்றதுக்கு 112 minus 96, இதை விட எவ்வளோ சதவீதம் அதிகம்ன்றதுக்கு by 96 into 100. சரிங்களா? ஸோ இது எவ்வளோ வராங்க 112 96 போச்சுன்னா this is 10, 12, 6, 1, 16 by 96 into 100. 4 ஆல பண்ணா 4 times, 4 ஆல பண்ணும்போது 2, 1, 4 times, 4 ஆல பண்ணா 6 times, 2 ஆல பண்ணா 3 times, 2 ஆல பண்ணா 50 times. So this is 50 by 3%, or நமக்கு அப்படி கொடுக்கல, எல்லாமே மிக்ஸ்ட் ஃப்ராக்ஷனா இருக்காங்க. 1 time 3, 2 0, 16 times 18 3. ஸோ எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 18 பேலன்ஸ் 2, 16 2 by 3%, 16 2 by 3%. ஆப்ஷன் D is the right answer. 16 2 by 3 is the right answer. Okay,
ஸோ அடுத்த கேள்வியை பார்க்கலாம். If the number of hats sold on Friday is increased by 14.2% then what will be the average number of hats sold on Monday, Wednesday and Friday by A? எல்லாமே A பத்தி மட்டும் தான் கேட்டிருக்காங்க. வெள்ளிக்கிழமை A வித்த number of hats வந்துட்டு 14.2% அதிகமாச்சுனா அப்போ what is the average of the hats sold on Monday, Wednesday, Friday by A கேக்குறாங்க. இப்போ number of hats sold by A on Friday பார்க்கலாம். number of hats sold by A on Friday, வெள்ளிக்கிழமை மட்டும் A எத்தனை hats வித்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். A வந்துட்டு 56 hats வித்திருக்காங்க. ஓகே, இப்போ இது என்ன பண்றீங்க, 14.2/7 அதிகப்படுத்துறீங்க இல்லைங்களா? So given hats, number of hats increases by 14.2/7%. இப்போ 14.2/7% of 56 எவ்வளோன்னு பார்க்கலாம். ஸோ இது எவ்வளோ வருதுங்க, 14 into 7 28, 98 plus 200. So 100/7 percentageனால into 100 into 56. Just எவ்வளோ percent மட்டும் தான் கண்டுபிடிக்கிறேன். 100 cancel, 756 cancel பண்ண 8. So 14.2/7% அதிகப்படுத்திங்கன்னா 8 அதிகப்படுத்துங்க. Therefore number of hats sold by A on Friday after increase, இந்த increaseக்கு அப்புறம் எத்தனை தொப்பி விற்கிறாங்க, எவ்வளோ தொப்பி, 56 plus 8, so that is 64. ஓகே, இப்ப கேக்குறது ஆவரேஜ். ஆவரேஜா எத்தனை ஹேட்ஸ் வந்து திங்கள், புதன் அண்ட் வெள்ளிக்கிழமை A விற்கிறாங்க. So average number of hats sold by A on Monday, Wednesday and Friday. Fridayக்கு இந்த increase தான் போடணுங்க. So Friday எனக்கு தெரியும் 64ன்னு, திங்கள் அண்ட் புதன் பார்த்துட்டு வந்துடலாம். திங்கக்கிழமை 46, புதன்கிழமை 64. So 46 plus 64 plus 64. Average கேட்டாங்கன்னா 3 இருக்கு. So 3 ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணும். So what I am getting, 64 plus 64 is 8, 128 plus 46, 14, 7, 1. 174/3. So 5 times 2, 8 times. So 58. So average திங்கள், புதன், வெள்ளிக்கிழமை ஆவரேஜா 58 ஹேட்ஸ் சேல் பண்றாங்க. So ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சருங்க. ஆப்ஷன் பி 58. ஓகேங்களா? சோ பாருங்க, 14.2/7% எவ்வளோ, 56க்கு எவ்வளோனா அது 8. 56க்கு அது 8. சோ அப்ப இன்க்ரீஸ்க்கு அப்புறம் வெள்ளிக்கிழமை எத்தனை வித்திருப்பாங்கன்னா 56 plus 8 64. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. Find the number of hats sold on Saturday by A and B together if the number of hats sold on Saturday is 1/7% more than the number of hats sold on Thursday by A and B. இப்போ கொடுத்திருக்கிறது 5 நாளைக்கு தாங்க, திங்கள் டு வெள்ளி தான் ஹேட்ஸ் சோல்ட் பண்ணது கொடுத்திருக்காங்க. இப்போ சனிக்கிழமை எவ்வளவு வித்திருப்பாங்க அப்படி கேக்குறாங்க. அவங்கள என்ன சொல்லிருக்காங்கன்னா, சனிக்கிழமை வித்தது எப்படி இருக்குன்னா 1/7%, வியாழக்கிழமை வித்ததை விட அதிகம் அப்படி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அவ்வளவுதான். So number of hats sold by A and B on Thursday அது எவ்வளோன்னு எழுதிட்டோம்னா, அதுக்கு 1/7% போட்டோம்னா அதுதான் வந்து சாட்டர்டே வித்த மொத்த தொப்பி. ஸோ தேர்ஸ்டே ஏவும் பியும் சேர்த்து எத்தனை தொப்பி வித்திருக்காங்க, தேர்ஸ்டே ஏவும் பியும் சேர்த்து 112 தொப்பி வித்திருக்காங்க.
ஸோ ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா 7 1/7% ஆஃப் 112 எவ்வளோன்னு பார்க்கணும். 49 plus 1 50/7 percentageனால by 100 into 112. So this is 2. இது 2ஆல பண்ணா 5 times 1 6 7ஆல பண்ணா 8 times. So 8. 7 1/7ங்கிறது 8. அப்போ therefore number of hats என்ன சொல்லியிருக்காங்க, இதை விட 7 1/7% அதிகம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதோட 8 ஆட் பண்ணா அதுதான் சனிக்கிழமை அவங்க ஏவும் பியும் சேர்த்து வித்த மொத்த தொப்பியின் அளவு. நம்பர் ஆஃப் ஹேட்ஸ் சோல்டு பை A and B on Saturday எவ்வளோங்க, வியாழக்கிழமை வித்ததுல இருந்து 7 1/7% அதிகம், அது 8. ஸோ 120. ஸோ 120 ஹேட்ஸ் தான் A and B சாட்டர்டே சேர்த்து விற்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் இ இஸ் த ரைட் ஆன்சருங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் நம்பர் ஆஃப் ஹேட்ஸ் சோல்ட் ஆன் மண்டே அண்ட் வெனஸ்டே பை பி டு த நம்பர் ஆஃப் ஹேட்ஸ் சோல்ட் ஆன் ஃப்ரைடே பை போத் A and B டுகெதர்? சிம்பிள் கேள்விதாங்க. இப்போ நம்பர் ஆஃப் ஹேட்ஸ் sold by B on Monday and Wednesday எவ்வளோன்னு கண்டுபிடிச்சுக்கலாம். திங்கள் அண்ட் புதன்கிழமை பி வித்த மொத்த தொப்பி எவ்வளோ? திங்கக்கிழமை பி வித்தது 34, புதன்கிழமை 48. ஸோ 34 plus 48 எவ்வளோ வருதுங்க? 1282. டிஃபரன்ஸ் தான் கேட்குறாங்க. இப்போ நம்பர் ஆஃப் ஹேட்ஸ் சோல்டு பை A and B sold by A and B together on Friday. ரெண்டு பேரும் சேர்த்தி வெள்ளிக்கிழமை எத்தனை வித்தாங்க? A and B ரெண்டு பேரும் சேர்த்து வெள்ளிக்கிழமை வித்தாங்க 96. ஸோ டிஃபரன்ஸ் தான் கேட்கறாங்க, அதை கழிச்சோம்னா போதுங்க, அது 96. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் சோல்டு பை அப்படின்னாங்க. ஸோ ரிக்வயர்ட் டிஃபரன்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பெருசுல இருந்து சின்னதை கழிச்சா போதும். Required difference is equal to 96 minus 82. So 14. 14 தாங்க வித்தியாசம். So the required answer is C 14. அடுத்த கேள்வி பார்க்கலாம். A sold 80% defective hats on Thursday. B sold 75% defective hats on same day. அது வியாழக்கிழமை தான். Find the number of hats sold by A and B on Thursday that are not defective. இப்போ நமக்கு எத்தனை தொப்பி வித்திருக்காங்கன்னு கொடுத்திருக்காங்க. இந்த கேள்வியில அத வித்த தொப்பியில எத்தனை டிஃபெக்டிவ், அதாவது ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் பிஞ்சிருக்கலாம் அந்த மாதிரி. இப்போ என்ன பார்க்கலாம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஏ எவ்வளோ விற்கிறாங்க? 80% டிஃபெக்டிவ் ஹேட். அப்போ அவங்க வித்ததுல 80% வந்துட்டு டிஃபெக்டிவ் ஹேட்ஸ். அப்ப எத்தனை வந்து வியாழக்கிழமை வித்திருக்காங்க? வியாழக்கிழமை A 60, B 52. ஸோ 60 தொப்பி வித்திருக்காங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வித்த 60 தொப்பியில 80% டிஃபெக்டிவ்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எத்தனை டிஃபெக்டிவ்னு பார்த்துக்கலாம். 48. ஸோ 48 தொப்பி வந்து டிஃபெக்டிவ் தொப்பி. அதே மாதிரி பி வந்துட்டு 75 தொப்பி டிஃபெக்டிவ் தொப்பியா வித்திருக்காங்க. அப்போ அவங்க வித்ததுல 75% டிஃபெக்டிவ். எவ்வளவு வித்தாங்க? 52. ஸோ 5ஆல பண்ணா 20 times, 5ஆல பண்ணா 15 times, 5ஆல பண்ணா 3 times, 5ஆல பண்ணா
So 5 ஆல பண்ணா இது 4 times. இந்த 52 cancel பண்ணும்போது this is 13 times. So 3 13s are 39. So நம்ம இப்ப 80% defective எவ்வளோ A வித்ததுல 48, B வந்து 75% defective வித்திருக்காங்க. எவ்வளோ defectiveனா 39 சொல்லிருக்காங்க. Find the number of hats sold on A and B on Thursday that are not defective அப்படிங்கிறாங்க. இப்ப நம்ம not defective தான் கண்டுபிடிக்கணும். not defectives. அப்ப அது மொத்தத்துல 60 வித்திருக்காங்கன்னா 60 48 கழிச்சிட்டா அதுதான் not defective இல்லைங்களா? So not defective sold by A எவ்வளோனா A அன்னைக்கு வியாழக்கிழமை 60 தொப்பி வித்திருக்கு, அதுல 48 டிஃபெக்டிவ்னா மிச்சம் எவ்வளோங்க 12 தான் நல்ல தொப்பி. அதே மாதிரி sold by B வந்து வியாழக்கிழமை 52 தொப்பி வித்திருக்கு, அதுல 39 வந்து டிஃபெக்டிவ் தொப்பினா 13 தொப்பி தான் நல்ல தொப்பி. இப்போ மொத்தமா கேக்குறாங்க find the number of hands sold by A and B ன்னு கேக்குறாங்க. இல்லாட்டி ஆட் பண்ணிட்டா போதும். So required total is 12 plus 13, that is 25. So A B வியாழக்கிழமை 25 நல்ல தொப்பிகளை வித்திருக்காங்க. Option A. Okay. So அடுத்த கேள்வி பாருங்க. Find the ratio of number of hats sold by A on Thursday and Friday together to the number of hats sold by B on same days. இப்போ number of hats sold by A என்னைக்குங்க Tuesday and Wednesday, Tuesday and Friday. அதே மாதிரி number of hats sold by B அது எப்போங்க அதே Tuesday and Friday. So Tuesday 36, Friday 56, இங்க 60 40. So இது வந்து 36 செவ்வாய்க்கிழமை, 56 வெள்ளிக்கிழமை. So total வந்துட்டு 12 92. இது வந்து 60 plus 40, அதாவது 100. So ratio தான் கேக்குறாங்க. Required ratio is 92:100. ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இங்க கொடுத்திருக்க ஆப்ஷன் அப்படி இல்ல. So 2 ஆல பண்ணும்போது 46 50. Again 2 ஆல பண்ணும்போது 23:25. So option B is the right answer. Option B தான் 23:25 இருக்கு. Okay. So thanks for watching. Stay tuned.